வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசியை பற்றி. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கூடவே நம்ம அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு 2026 வருடம், அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ளே நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிற வருஷமாக இருக்கும். நாம் இப்போ இருக்கிற வாழ்க்கை சரியானு ஒரு கேள்வி அடிக்கடி தோணும். சில நாள் ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க, சில நாள் காரணமே இல்லாமல் சோர்வாக இருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே தற்காலிகம்தான். இந்த வருஷம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற வருஷம்னு சொல்லலாம். வருஷம் ஆரம்பத்திலேயே மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலை சம்மந்தமான யோசனைகள் அதிகமாக வரும். இப்போ இருக்கிற வேலை பிடிக்காமல் போகலாம், அல்லது இதை இன்னும் நல்லா பண்ணலாமேன்னு தோணலாம். சிலருக்கு வேலை மாறணும்னு தோணும், சிலருக்கு அதே இடத்துல மதிப்பு கூடும். அதை எதையுமே அவசரமாக செய்யாதீங்க. யோசித்து ஆலோசனை கேட்டு பிறகு முடிவு எடுத்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பேச்சு உங்கள் பெரிய பலம். இந்த வருஷம் உங்களுக்கு பேசுகிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரப்போகுது. மேலாளர்கிட்ட பேசும்பொழுது, வேலைக்காரங்க கூட பேசும்போது, வியாபாரம் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்க போகுது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கவனிங்க. தேவையில்லாத பேச்சு, இடம் தெரியாமல் பேசுகிறது, கோபத்தில் பேசுகிறது, இது எல்லாமே பிரச்சனையை உண்டாக்கும். பண விஷயத்தில் இந்த வருஷம் வந்தால் வந்துடும், போனால் போயிடும் அப்படின்னு இருக்கும். வருமானம் வரும்போதே அதே நேரம் செலவும் வரும். குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, வீட்டுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை அதிகமாகவே வரும். ஆனால் பணம் கையில் தங்கணும் அப்படின்னு திட்டம் வேணும். தேவையில்லாத செலவுகளை குறிச்சிங்க அப்படின்னா வருஷம் முடிவுக்கு நல்ல நிலை உருவாகும். குடும்ப வாழ்க்கைன்னு பார்த்தா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமை ரொம்பவே முக்கியம். வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் மனசு என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் சொல்லலைன்னாலுமே யாருக்கு புரியும்? சின்ன சின்ன விஷயத்துக்காக கோவப்படாமல் அமைதியாக பேசினாலே பல பிரச்சனைகள் அப்பயே முடிஞ்சிடும். திருமணமானவர்களுக்கு இந்த வருஷம் புரிதலும் விட்டு கொடுத்தலும் ரொம்பவே தேவையாக இருக்குது. வாழ்க்கை துணை உங்கள் மேலே அக்கறையாக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வெளிப்படுத்த மாட்டாங்க. அதனால் அவங்க இப்படி இருக்காங்கன்னு தவறாக நினைக்க வேண்டாம். பேசுங்க, மனசு திறந்து சொல்லுங்கள். அதுதான் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். திருமணம் ஆகாதவங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். அது உடனே கல்யாணம் வரைக்கும் போகாமல் இருக்கலாம், ஆனால் மனசுக்கு பிடிச்ச ஒருவர் வாழ்க்கைக்குள்ளே வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அவசரப்படாமல் நிதானமாக பழகுனீங்க அப்படின்னா அந்த உறவு நல்லதாகவே வளரும். ஆரோக்கியமான விஷயங்களில் பார்க்கும் பொழுது பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை, ஆனால் மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கும். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது தூக்கத்தையும் உடம்பையும் பாதிக்கும். நேரத்துக்கு தூங்கணும், சாப்பாடு தவற விடக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்தா நடைப்பயிற்சி போகிறது, மனசுக்கு பிடிச்சதை செய்கிறது, இது எல்லாமே ரொம்ப உதவும். இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதாவது கற்றுக் கொடுக்குற வருஷம்னு சொல்லலாம். வாழ்க்கை என்னன்னு புரிய வைக்க வருஷம். சில விஷயங்களை இழப்பீங்க, ஆனால் அதுக்கு பதிலாக வாழ்க்கையை பற்றி தெளிவு கிடைக்கும். சில பேர் விலகுவாங்க, சில பேர் புதுசாக சேருவாங்க, அதெல்லாம் இயற்கை. மொத்தத்தில் பார்த்தா 2026 மிதுன ராசிக்காரங்களுக்கு மாற்றம், புரிதல், வளர்ச்சி இது எல்லாமே கலந்த வருஷமாக இருக்கும். நீங்கள் அமைதியாக, பொறுமையாக, புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நினைவாக மாறும். இப்போது வருஷத்தோட நடுப்பகுதிக்குள்ளே வந்ததுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும். வருஷம் ஆரம்பத்தில் இந்த குழப்பம், பயம், தயக்கம் எல்லாமே மெதுவாக குறையும். நாம் இவ்வளவு நாளாக பயந்தது தேவையா இல்லையான்னு தோணும். சில முடிவுகளை எடுத்ததுக்காக நீங்களே உங்களை பாராட்டிக்குவீங்க. இந்த நேரத்தில் எடுத்த முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். வேலை விஷயத்தில் இந்த காலகட்டம் முக்கியம். மேலாளர்களோட பேசுகிறது, அலுவலகத்தில் உங்கள் பெயர் பேசப்படுற நிலை, பொறுப்புகள் அதிகரிக்கும் சூழ்நிலை, இவை எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், சிலருக்கு சம்பளம் கூடலாம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி உங்கள் பொறுமையும் புத்திசாலித்தனமும் தான் காரணமாக இருக்கணும். தேவையில்லாத வாதம், பிடிவாதம், கோபம் இது எல்லாமே தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாகவே இருக்கும். வேலை இல்லாத மிதுன ராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது இந்த வருஷம் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். எதுவுமே நடக்கலைன்னு நினச்சி சோர்ந்திருந்தால் திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து கதவை தட்டும். அது நீங்கள் எதிர்பாராத மாதிரி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் தான் எதிர்காலத்துக்கு வழியை காட்டும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு 2026 சோதனையும் சாதனையும் கலந்த வருஷமாக இருக்கும். ஆரம்பத்தில் லாபம் குறையிற மாதிரி தோணும், செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் மனசு தளராமல் தொடர்ந்தால் வருஷம் முடிவுக்குள்ளே நல்ல நிலைக்கு உருவாகும். வாடிக்கையாளர்களோட பழகுற விதம் ரொம்ப முக்கியம். சிரித்து பேசினா, உண்மையாக நடந்துக்கிட்டால் அவங்க தானே திருப்பி வருவாங்க, தானாகவே திரும்பி வருவாங்க. பண விஷயத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குமா இருக்கும். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு புரிய வைக்கும். சில நேரம் கையில் பணம் இருந்தும் மனசுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருந்திருக்கு. அதே சமயம் பணக்குறைவாக இருந்தாலும் மனசு நிறைவாக இருக்கக்கூடிய நாட்களும் வரும். அதனால் பயத்தோட மதிப்பையும் மனிதர்களோட மதிப்பையும் புரிஞ்சுக்குவீங்க. குடும்பத்தோட உறவு இந்த வருஷம் முக்கியமாக மாற்றங்களை காணும். பெற்றோருக்காக பொறுப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். சிலர் வீட்டுக்காக ஓட வேண்டிய நிலை இருக்கும். இதெல்லாமே சுமையாக நினைக்காதீங்க. வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மனசு லேசாக இருக்கும். உறவுகள் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது
மிதுன ராசிக்காரங்களுக்கு 2026 கண்ணை திறக்கிற வருஷமாக இருக்கும். யார் உண்மையாக உங்கள் கூட இருக்காங்க, யார் சுயநலத்துக்காக பழகுறாங்கன்னு தெளிவாகவே புரியும். சில நண்பர்கள் தானாகவே விலகுவாங்க, அது உங்களை கஷ்டப்படுத்தும். ஆனால் பின்னாடி நினச்சி பார்ப்பீங்க, இது நல்லதுக்கு தானா அப்படின்னு சொல்லி. காதல் விஷயத்தில் பார்க்கும் பொழுது இந்த வருஷம் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். பிடிச்சவங்க கிட்ட பேசாமல் தவிக்கிற நிலை, அதாவது பேசினா புரியாமல் போகிற நிலை, இரண்டுமே நடக்கும். காதல் வாழ்க்கை அமைதியாக போகணும்னு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்தேகம், கோபம், அவசரம் இது எல்லாமே இருந்தால் உறவு ரொம்பவே கஷ்டமாக மாற ஆரம்பிச்சிடும். திருமண வாழ்க்கை கொண்டவங்களுக்கு இந்த வருஷம் ஒருவர் புரிஞ்சுக்கிற வருஷமாக இருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும், ஆனால் அதை பெருசாக பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையே இனிமையாக இருக்கும். வாழ்க்கை துணையோட உட்கார்ந்து பேசுகிற நேரம் அதிகமாக ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் முக்கால்வாசி தீர்ந்த மாதிரி இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவங்களோட படிப்பு, பழக்கம், மனநிலை இது எல்லாமே கவனித்து நடந்துக்கணும். சில நேரம் அவங்க அமைதியாக இருந்தாலே ஏதோ கவலை இருக்கலாம். அதனால் கேள்வி கேளுங்க, பேசுங்க, ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் இந்த வருஷம் உங்களோட உடம்போட சத்தம் கேட்க சொல்லும். உடம்பு கொடுக்குற சின்ன சின்ன அறிகுறிகளை உதாசனம் பண்ணாதீங்க. தலைவலி, சோர்வு, தூக்கமின்மை இது எல்லாமே மன அழுத்தத்தோட விளைவுகளாக இருக்கலாம். மனசு அமைதியாக இருந்தால் உடம்பு சரியாக இருக்கும். இந்த வருஷம் ஆன்மீக விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிலருக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும். கோயிலுக்கு போகிறது, அமைதியாக உட்கார்றது, மனசுக்குள்ளே பேசுறது இது எல்லாமே உள்ளார்ந்த அமைதிகளை உங்களுக்கு கொடுக்கும். எல்லாரும் அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உங்களுக்குள்ள எது மனசு நல்லதோ அதை செய்யுங்க. வருஷம் முடிவுக்கு வர வர மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு திருப்தி வரும். இந்த வருஷம் நிறைய கற்றுக்கிட்டோம்னு தோணும். எல்லாம் சரியாக நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் நடந்த எல்லாமே உங்களை வளர்த்துச்சுன்னு புரியும். மொத்தத்தில் 2026 மிதுன ராசிக்காரங்களுக்கு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் வருடமாக இருக்கும். உண்மையாக புரிஞ்சுக்கிற வருஷம், மனசு முதிர்ச்சி அடைகிற வருஷம். வாழ்க்கை உங்களை சோதிக்கும் போது ஓடாமல் நின்று எதிர்கொண்டா அந்த சோதனை உங்களுக்கு பலமாக மாறவும் ஆரம்பிக்கும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையுமே ஈஸியாக எடுத்துக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க நீங்கள். வருஷம் இன்னும் முன்னாடி போக போக மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாரையும் திருப்தி பண்ணணும்னு நினைக்கிறதே உங்கள் பெரிய சோர்வுக்கு காரணமாக இருக்கும். இந்த வருஷம் உங்களை நீங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. நான் இப்படி தான், இதுதான் எனக்கு சரின்னு ஒரு தைரியம் மனசுக்குள்ளே உருவாகும். அதுதான் உங்களை மனசார வலுவாகவே ஆக்கும். வேலை இடத்துல சிலர் உங்களை தவறாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் நல்லதுக்காக பேசினாலுமே சிலர் அது கடுப்பாக தெரியும். அதுக்காக பேசாமல் இருக்க வேண்டாம். ஆனால் எப்போ பேசணும், எங்கே பேசணும், யார்கிட்ட பேசணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து கற்றுக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த குணம் தான் உங்களை மற்றவங்களை விட உங்களை மேலே கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இடமாற்றம் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வேலை காரணமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். ஆரம்பத்தில் அது பயமாக தோணும். பழைய இடம், பழைய பழக்கம் எல்லாமே நினச்சி மனசு கணக்கும். ஆனால் போகிற இடத்துல உங்களுக்கு புதிய அனுபவம், புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் மாற்றத்தை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும். பண விஷயத்தில் இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. கடன் வாங்குகிற விஷயம், யாருக்காவது பணம் கொடுக்குற விஷயம், இதில் எல்லாத்துலேயுமே யோசனை இல்லாமல் நடந்தால் பின்னாடி மனசு கஷ்டப்படும். நம்மளால முடியும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இது சுமையாக மாறும்னு யோசிங்க. இந்த வருஷம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல கற்றுக் கொடுத்துக்கோங்க. குடும்பத்தில் மூத்தவங்க உடல்நலம் சம்மந்தமாக கவலை கொடுக்கலாம். அது உங்களுடைய மனசார பாதிக்கும். உங்களை ஓடி போய் உதவி செய்யணும்னு நினைப்பீங்க. அதே நேரத்தில் உங்கள் பொறுப்புணர்ச்சியும் வெளிப்படும். சில நேரம் சோர்வாக இருந்தாலும் கூட குடும்பம் உங்களை நம்பி இருக்குது அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட எப்பொழுதுமே இன்னும் சக்தியை தான் கொடுக்கும். நீங்கள் சோர்வு அடைஞ்சாலுமே அந்த எண்ணம் இன்னும் உங்களை அதிகமாக ஓட வச்சுட்டே தான் இருக்கும். சில மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பழைய விஷயங்களை நினைவுக்கு கொண்டு வரும். பழைய நண்பர்கள், பழைய உறவுகள், பழைய காதல் நினைவுகள் எல்லாமே திடீர்னு மனசுக்குள்ளே வரலாம். அதில் சிலர் இனிமையாக இருக்கும், சிலர் கசப்பாக இருக்கும். ஆனால் அந்த நினைவுகள் உங்களை பின்னாடி இழுக்கிறதுக்காக கிடையாது, நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு நினைவூட்டுவதற்காகத்தான். காதல் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் கொஞ்சம் சென்சிட்டிவாக, சின்ன சந்தேகம் கூட பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குது. மனசில் தோன்றது எல்லாமே உடனே சொல்லிடாமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசுனீங்க அப்படின்னா உறவு தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உண்மையான காதல் சத்தம் போட்டு பேசாது, அமைதியாக புரிஞ்சுக்கும். இந்த உண்மை உங்களுக்கும் புரியும். அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதவே நீங்கள் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எப்பொழுதுமே கரெக்டாக மட்டும்தான் அமையும். திருமண வாழ்க்கையில் சில நேரம் தனிமை உணர்வு வரலாம். வாழ்க்கை துணை பக்கத்தில் இருந்தாலுமே மனசு தனியாக இருக்கிற மாதிரி தோணும். அதுக்கு காரணம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடுற யோசனை தான். அதே நேரத்தில் பேசாமல் ஒதுக்குங்க. மனசில் இருக்கிறத மெதுவாக சொன்னாலே உறவு எப்பொழுதும் போல் இருந்துக்கிட்டே இருக்கும்.
மிதுன ராசிக்காரங்க இனி எப்பொழுதுமே சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைச்சி செல்வாக்கு பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களை வாழ்த்துறோம். மறக்காமல் எங்கள் சேனலை அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மாத பலன் வார பலன் எல்லாமே நாங்கள் போடுவோம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு.